வணக்கம் முத்து. இன்னும் சில நாள் உனக்கு கல்யாணம். இந்த நேரத்தில் உன் தம்பி கூப்பிட்டு உன்னை பற்றி ஏதாவது மெமரபிள் இன்சிடென்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, நிறைய மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒன்று யோசிச்சு பார்த்தா டக்குன்னு நம்மளால் ரிலேட் பண்ணி சொல்ல முடியல. பட் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஞாபகம் வர ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நீ காலேஜ் படித்த டைத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த கற்றுக்கிட்டதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு யாராவது 2 டம்மி தேவைப்பட்டுச்சு உனக்கு. அதனால் என்னையும் உங்கள் அம்மாவையும் டம்மியாக உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போனேன். நீ ஓட்டின கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் அம்மாவுக்கு வேர்த்து ஒரு மாதிரி படப்படான்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பரவாயில்ல அப்படின்னு ஓட்டிகிட்டே போனோம். கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மா ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. சரி என்னன்னு நினச்சி வண்டியை நிறுத்தி என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். இல்லை எனக்கு 3 பிள்ளை இருக்குது, கல்யாணமெல்லாம் நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நிறுத்துங்க, நான் ஆட்டோ பிடிச்சாலும் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் சரி பயப்படாதீங்கன்ட்டு நான் வண்டி ஓட்டிட்டு வந்து உங்கள் அம்மாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஓட்டி பழகுங்க. இந்த மாதிரி வேடிக்கையான இன்சிடென்ட்ஸ் தான் நிறையா. முதல்ல நான் என் தம்பி ரெத்து 2 பேரும் அடிக்கடி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். நீயும் கங்குலி ஃபேனுங்கிற பேரில் நடுவில் வந்து என்னையை சேர்த்துக்கங்க அப்படின்னா நாங்களும் சேர்த்துக்குவோம். ஒரு ஓவருக்குள்ளே பால் எங்கேயாவது உண்மையாக பட்டுரும், சுருண்டு விழுத்து அழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாங்கள் பயந்து போய் உன்னைய கொண்டு போய் கீழே போய் சொல்லுவோம், இந்த மாதிரி அடிபட்டுருச்சு முத்துக்கு அப்படின்னு. ஒரு 3 மேட்ச்சுக்கு அப்புறம் எங்களுக்கே பழக்கம் ஆயிடுச்சு, நீ இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணோம், அடிச்சு விழுந்தோன்னு நாங்கள் பாட்டுக்கு உன்னை ஓரமாக போட்டு நாங்கள் பாட்டுக்கு மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுவோம், முத்துக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் உன்னை பார்த்துட்டு இப்போ திடீர்னு உனக்கு கல்யாணம் வந்து டைம் எவ்வளோ வேகமாக பாஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. ரெங்குவை மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருப்பேன். பட் பார்த்தவரையும் யூ டூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ரெங்கு உனக்காக என்ன வேணால் செய்வாரானா கட்டாயம் செய்வார். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்கேஜ்மெண்ட் அப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நீ ஒன்றும் அவ்வளோ குட்டையால் நல்ல ஹைட்டாக இருக்கீங்க, இன்னைக்கு அது சொல்லிட்டு வர அவர் உனக்காக எதை வேணால் செய்வாருங்கிறது உறுதியாயிடுச்சு. முத்து, விஷ் யூ ஆர் ஹாப்பி மேரிட் லைஃப்.